ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி த கிரேட் அன்லேர்னிங், கற்றதை மறத்தலின் சிறந்த நிலை. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 26 ஆல்ஃபபெட்ஸில் த ஆல்ஃபபெட் ஐ அதிக வெயிட்டானது. எப்போ நீங்கள் ஐன்னு சொல்கிறீங்களோ அப்போ உங்களை அது பாரமாக்கிடுது. இங்கிலீஷில் ஐனா நான். இப்போ எப்போ நீங்கள் நான்னு சொல்கிறீங்களோ அது உங்களை பாரமாக்கிடுது. எப்படி அந்த வெயிட்டை குறைக்கிறது? இப்போ ஐயை ஐஎன்ஜியாக மாற்றுங்க. இங்கிலீஷில் ஐஎன்ஜின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா வார்த்தைகளுக்குமே ஜெரன்ஸ்னு பேர். இங்கிலாண்டில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதுக்கு லடார்னு பேர். இங்கிலீஷ் கவிஞர் ராபர்ட் சாத்தி இங்கிலீஷ் இலக்கியத்தில் த கேட்டராக்ட் ஆஃப் லடார், லடார் நீர்வீழ்ச்சின்னு ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்காரு. கேட்டராக்ட் அப்படின்னா நீர்வீழ்ச்சி. அந்த கவிஞர் சொல்கிறாரு, என்னுடைய சின்ன பையன் கேட்டான் அந்த தண்ணி எப்படி லடாருக்கு கீழே வருதுன்னு. ஒரு முறை அப்படி கேட்டான், மேலும் அதை ரைம்ஸாக சொல்ல சொன்னான், வார்த்தைகளாக சொல்ல சொன்னான். அப்புறம் முதல் பொண்ணு வந்தா, அப்புறமா 2வது, அப்புறமா 3வது பொண்ணு அவங்களுடைய தம்பியினுடைய ரெக்வஸ்ட்டுக்காக, மேலும் அந்த தண்ணி எப்படி லடாருக்கு கீழே வருதுன்றதை கேட்கறதுக்கு, அது எப்படி ரஷ் ஆகி சத்தம் கொடுத்துட்டு நிறைய தடவை அவங்க பார்த்துருக்குறாங்க இல்லையா, அது எப்படி அப்படி வருதுன்னு கேட்கறதுக்காக என்கிட்ட வந்தாங்க. எனவே நான் அவங்களுக்கு ரைம்ஸ் சொன்னேன். என்னுடைய தொழிலாக ஒரு படைப்பை படைச்சிருந்தேன். மேலும் அவங்களுக்காக நான் அதை பாடணும், ஏன்னா நான் அவங்களுக்கு தாலாட்டு பாடணும். மேலும் நான் ஒரு ராஜா. இப்போ அந்த கவிஞர் அந்த நீர்வீழ்ச்சி எப்படி லடார்ன்ற இடத்துக்கு வருது அதை பற்றி விவரிக்கிறார். இங்கிலீஷ் கவிதை சொல்கிறாரு, The cataract strong that plunges along, striking and raging as if a war, waging its caves and rocks among, rising and leaping and sinking and creeping, swelling and sweeping, showering and springing, flying and flinging, breathing and ringing, heading and whisking, spouting and frisking, turning and twisting, round and round with endless rebound, smitting and fighting, a sight to delight in, confounding, astounding, dissing and deafening the air with its sound, collecting, projecting, receding, speeding, shocking and rocking and dotting and parting and threading and spreading and whizzing, and hissing and dripping and skipping and heating and splitting and shining and twinning, and rattling and battling and shaking and quacking and pouring and roaring and waving and rearing and tossing, crossing and flowing and going and running and stunning and forming and dining and spraying and dropping and hopping and walking. இப்படி அந்த கவிதை பெருசாக போயிட்டே இருக்கு. பிரதர் அதை வாசிச்சுட்டே இருக்காரு. கடைசியாக அந்த கவிதையை மட்டும் நான் முடிக்கிறேன். Turling and thumping and plumping and bumping and bump, jumping and dashing and flashing and splashing and splashing and so never ending but always descending. Sounds and motions forever and ever are blending all at once and all over with a mighty uproar. And this way the water comes down at Lador. இப்படி தான் அந்த தண்ணி லடார்க்கு கீழே வருது. அந்த கவிஞர் இந்த மெத்தடில் கவிதை சொல்கிறாரு. ஐஎன்ஜி வார்த்தைகளாக ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அவருடைய சின்ன குழந்தை, அவருடைய பையனும் பொண்ணும் அவர்கிட்ட கேட்டபோது, அப்பா அந்த நீர்வீழ்ச்சி எப்படி வருதுன்னு கேட்கும்போது அவர் இந்த விதமாக தான் அதை விவரிக்கிறாரு. அவ்வளவு ஐஎன்ஜி வார்த்தைகள், அவ்வளவு ஜெரன்ஸு, அவ்வளவு வேர்ப்ஸு, சவுண்ட்ஸு. இதுக்கு பேர் ஓனாமட்டோஃபோயியா. இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உருவம். எதுக்காக இந்த கவிதையை சொல்கிறேன்? ஏன்னா முழு கவிதையிலையுமே ஐன்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை, நான்ற வார்த்தையே பயன்படுத்தப்படலை. முழு கவிதையிலையும் அந்த நீர்வீழ்ச்சி நான் செய்கிறேன்னு சொல்லலை, அது செய்யுது. அந்த ஐன்றது மறைஞ்சு போயிடுச்சு, அந்த ஐஎன்ஜி மட்டும்தான் இருக்குது, அந்த செய்தல் மட்டும்தான் இருக்குது. நான்றது மறைஞ்சு போயிடுச்சு, அந்த செயல் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஐ, நான், இதுதான் ஆத்மாவை பாரமாக்குது. எனவே இன்றைய சூத்திரம் அவேர்னஸ் விதவுட் த நோயர், அதாவது அறிபவர் இல்லாத விழிப்புணர்வு. அப்படின்னா நான் என்பதே இல்லாத ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் அந்த நபர் மறைஞ்சு போயிடுறாரு. செயல்கள் மட்டும் செய்யப்படுது, ஆனால் ஓனர்ஷிப் இல்லாமல். நம்ம வேலை பார்க்குறோம், நாம் செய்கிறோம், நாம் பேசுகிறோம், ஆனால் அந்த செயல்கள் எந்த ஒரு கையெழுத்தும் இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு அடையாளமும் இல்லாத செயல்களாக இருக்கணும்.
இது விழிப்புணர்வினுடைய ரொம்ப அழகான நிலை. அந்த அறிந்தவர் அங்க மறைஞ்சு போயிடுறாரு, அந்த நபர் மறைஞ்சு போயிடுறாரு, அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் இருக்குது. உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் புக்கு படிக்கிறாரு, அவர் அந்த புக்கில் அப்படி மூழ்கி போயிருக்காரு, அதாவது அந்த ரீடர், அந்த படிக்கக்கூடியவர் மறைஞ்சு போயிட்டாரு, அந்த ரீடிங் மட்டும்தான் மீதி இருக்கு, அந்த படித்தல், அந்த செயல் மட்டும்தான் மீதி இருக்குது, அந்த நபர் மறைஞ்சு போயிட்டாரு. யாரோ வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் இந்த பார்த்தல், அந்த வாட்சிங், அது ரொம்ப ஆழமானது. அந்த வாட்சிங், அந்த பார்க்கறது மட்டும்தான் மீதி இருக்குது, அந்த பார்வையாளர் மறைஞ்சு போயிட்டாரு. யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மேலும் அந்த உணவு அவ்வளவு சுவையாக இருக்குது, அந்த சாப்பிட்ற நபர் மறைஞ்சு போயிட்டாரு, அந்த சாப்பிட்ற காரியம் மட்டும்தான் மீதி இருக்குது. யாரோ மியூசிக் வாசிக்கிறாங்க, அப்படி மூழ்கி போய் அதை வாசிக்கிறாரு அந்த மியூசிக்கை, அந்த வாசிக்கக்கூடியவர் மறைஞ்சு போயிட்டாரு. யாரோ டான்ஸ் ஆடுறாங்க, ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரிதமிக்கா இருக்குது, அப்படி ஒரு ஃப்ளோவா இருக்குது, எஃபர்ட்டே இல்லாம இருக்குது. எனவே அந்த டான்ஸரும் டான்ஸும் ஒன்னாயிடுச்சு. யாரோ மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க, மேலும் அந்த மியூசிக் அவ்வளவு மெலோடியாக இருக்குது, அதை கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கேட்கக்கூடியவர் மறைஞ்சு போயிட்டாரு. நான் கேட்டுட்டு இருக்கேன்றது போயிடுச்சு. ஹியரிங், அந்த கேட்டல், அந்த கேட்கக்கூடிய காரியம் மட்டும் மீதி இருக்குது. ஒரு மேரத்தான் ரன்னர் ஓடிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்கும் போதே அவர் பாடிலெஸ் ஆயிட்டாரு, தேகமற்றவர் ஆயிட்டாரு. அந்த ரன்னர் போயிடுச்சு, அந்த ரன்னிங் மட்டும்தான் இருக்குது. செய்பவர் மறைஞ்சு போகிறது, அந்த ஓனர்ஷிப் மறைஞ்சு போகிறதுக்கு பேரு தான் கர்மாதீத். இதுதான் உயர்ந்த விழிப்புணர்வுக்கு போகக்கூடிய ஸ்டேஜ். யாரோ ஒருவர் தியானம் செய்துட்டு இருக்காரு, தியானம் செய்துட்டு இருக்கும்போது அந்த ஃபோக்கஸ் ரொம்ப ஷார்ப்பாயிடுது, இந்த உடல் உணர்வுன்றது விட்டு போயிடுது. இந்த உடலற்ற நிலையில் எங்கே நான்ன்றது காணா போயிடுதோ அங்கே தெய்வீகம்ன்றது பாய ஆரம்பிச்சிடுது, தெய்வீக புத்தின்றது வர ஆரம்பிச்சிடுது, புது ரகசியங்கள் வெளிப்படுது, மேலும் உண்மையான ஞானம் ஆத்மால உதிக்குது. ஞானத்தின் ஆதாரம் உடலற்ற தன்மை. இந்த தியானத்தினுடைய ஆழமான நிலையில அந்த மெடிடேட்டர் காணாம போயிடுறாரு, அந்த தியானம் செய்யக்கூடியவர் காணாம போயிடுறாரு. யாரோ பேசுறாங்க, ஆனா அந்த பேச்சு இல்லை, அது லிசனிங், கேட்கறது போல. அந்த ஸ்பீக்கர் பேசல, அது மெடிடேஷன் போல, அது ஒரு தியானத்தை போல. எனவே இந்த அறிந்தவர் இல்லாத விழிப்புணர்வு, அதாவது நான் என்பதே இல்லாத விழிப்புணர்வு, இதுதான் முக்கியமான பிரின்சிபல், முக்கியமான கொள்கை. டே 13, 13வது நாள். இன்னைக்கு கற்றதை மறத்தலினுடைய 13வது நாள். நான் என்பதை விட்டுவிட கற்றுக்கொள்கிறோம். எனவே 3 விதமான கொள்கைகள் இங்க இருக்குது. முதல் ப்ராக்டிஸ், இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வாக்கியத்தை விட்டுருங்க. நான் விழிப்புணர்வோடு இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் நடக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன், நான் கேட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக வெறுமனே சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணாமல் சொல்லுங்கள், அப்புறமா ரிசல்ட்டை பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது? நத்திங், எதுவுமே இல்லை. வெறுமனே சைலண்ட்டாக இருங்க. எந்த தருணத்தில் நீங்கள் எதையாவது விவரிக்கிறீங்களோ அப்போ நான் என்ற ஈகோ வந்துடுது. ஆனால் இந்த செயல் அறிந்தவர் இல்லாத விழிப்புணர்வு, நான் என்பதே இல்லாத விழிப்புணர்வுன்றது ஏதோ முட்டாளாகிறதோ அல்லது வெறுமையாகிறதோ இல்லை. இது விழிப்புணர்வு நிலை. ரெண்டாவது, எதையாவது நீங்கள் விவரிக்கணும்னா சொல்லுங்கள், இது நடந்துட்டுருக்குது, சாப்பிட்றது நடந்துட்டுருக்குது, வாக்கிங் நடந்துட்டுருக்கிறது, நான் சாப்பிட்றேன், நான் செய்கிறேன், நான் சேவா பண்ணுறேன், நான் இந்த சேவா பண்ணுறேன், நான் படிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன், நான் எழுதுறேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக இது நடந்துட்டுருக்குது அப்படி சொல்லுங்கள். ஒரு ஜூனியர் டாக்டராக எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஐசியூவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க சீனியர் கிட்ட காலையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி விவரிக்கணும்? அவங்க இப்படி சொல்லக்கூடாது,
நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார், அவர் ரொம்ப மோசமாக இருந்தார். நான் அந்த பேஷண்ட்டை பார்த்தேன். அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அந்த பேஷண்ட்டோட சேச்சுரேஷன் ட்ராப் ஆச்சு. நான் அந்த பேஷண்ட்டை இன்டுபேட் பண்ணேன். நான் அந்த பேஷண்ட்டை வெண்டிலேட்டரில் போட்டேன். நான் அவருக்கு ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அவரோட இருந்தேன். இந்த மெத்தடில் தான் ஜூனியர் டாக்டர் பேசுவார். அப்புறமா அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு பேஷண்ட் ஃபீவரோடு வந்தார். ஃபீவர் ட்ரீட் பண்ணப்பட்டது. பேஷண்ட்டுக்கு சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகலை. அவர் வெண்டிலேட்டரில் போடப்பட்டார். பேஷண்ட்டுக்கு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த மெத்தடில் தான் ஜூனியர் டாக்டர் வந்து பேசணும்னு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இல்லைனா அவங்களுக்கு என்ன பழக்கம் இருந்தது? பேஷண்ட்டுக்கு ஃப்ராக்சர் இருந்தது, நான் அதை ஆப்ரேட் பண்ணேன். அப்புறம் இதுதான் எக்ஸ்ரே. அகங்காரத்தினுடைய தடயங்கள் இருக்குது. எனவே நான் என்ற வாக்கியங்கள் எல்லாமே நான் இல்லாத மாதிரி அதை மாடிஃபை பண்ணியாச்சு. ரெண்டாவது சூத்திரம், டூயிங் இஸ் ஹேப்பனிங். செய்வது நடந்து கொண்டிருக்கிறது. நான் தியானத்தில் அமர்ந்தேன், எனக்கு அனுபவம் கிடைச்சது அப்படின்னா அங்கே சூக்ஷ்மமான ராயல் ஸ்பிரிச்சுவல் அகங்காரம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அனுபவம் கிடைச்சிது, என்னுடைய அனுபவம் ரொம்ப ஆழமாக இருந்தது, நான் இதை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அந்த நான்ன்றது உள்ளே குதிச்சிட்ருக்குது வெளியே காட்டுறதுக்காக. நான் ஆழமான அனுபவத்தை செய்தேன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக தியானத்தில் ஆழமான அனுபவம் ஏற்பட்டது அப்படி சொல்லுங்க, அவ்வளோதான். நான் உணர்ந்தேன், நான் உடலற்ற தன்மையை அனுபவம் செஞ்சேன், நான் பாபா மீது ஆழமான அன்பை அனுபவம் செஞ்சேன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக தியானத்தில் ஆழமான அன்பு உணரப்பட்டது, அங்கே நான் என்பதே இல்லை. அன்லேர்னிங் த யூஸ் ஆஃப் ஐ. நான் என்பதை யூஸ் பண்ணுறதுக்கு மறக்க கற்றுக்கணும். நான் என்பதே இல்லாத வாக்கியங்களாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு தடவையும் நாம் நான்ன்றதை பயன்படுத்த அதுக்கு நாம் பலம் கொடுக்குறோம், அதுக்கு சக்தி கொடுக்குறோம். எனவே வாக்கியங்களை மாற்றுங்க. அப்போ நான்ன்றது அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்துடுது. அப்புறம் மூணாவது, உணர்வு மையமற்றதாக இருக்கட்டும். ஐ ஆம் ஃபீலிங் கோல்டு. இதில் அந்த ஐயை எடுத்துருங்க. இப்போ எனக்கு குளிராக இருக்குது, இப்போ எனக்குன்றதை எடுத்துருங்க. வெறுமனே அந்த கோல்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோல்டு, ஹாட், சில்லுன்னு இருக்குது, சூடாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, மறுத்து போயிருக்குது, வலியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, அரிக்குது. எந்த தருணத்தில் எனக்குன்றதை எடுத்துடுறீங்களோ அப்போ அந்த உணர்வு சக்தியற்றதாக ஆயிடுது. அந்த சென்சேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. எந்த அளவுக்கு எனக்கு குளிருது எனக்கு குளிருது எனக்கு குளிருதுன்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குளிர் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங் ஆகிடும். குளிர், சூடு, கூச்ச உணர்வு, மறுத்து போகிறது, அரிக்கிறது, எல்லா உணர்வுகளும் மையமற்றதாக இருக்கட்டும். அதுக்கு லேபிள் கொடுக்காதீங்க, அதுக்கு பேர் கொடுக்காதீங்க, அதை வெறுமனே கவனிங்க. இந்த கவனித்தல் தான் தியானம். ஒவ்வொரு செயல், சாப்பிடுவது, குடிப்பது, கேட்பது, பேசுவது, எழுதுவதுன்றது மிக உயர்ந்த தியானம். எழுதும்போது அவ்வளவு விழிப்புணர்வோடு எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எழுத்தும் நீங்கள் யாருன்றத சொல்லுது. உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய தனித்தன்மையினுடைய அடையாளம். எழுதுவது, பேசுவது, கேட்பது, நடப்பது, ஓடுவது, சாப்பிடுவது, விளையாடுவது எல்லாமே தியானமாக மாறணும். இது எல்லாமே நான் என்பது இல்லாமல் இருக்கட்டும். ஒரு சூஃபி ஞானி இருந்தார். அவரை எல்லாருமே பைத்தியம்னு நினச்சாங்க. ஏன்னா திடீர்னு நடுராத்திரியில் எழுந்து பாடுவார், ஆடுவார், கொண்டாட ஆரம்பிச்சிருவார். எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவரை சுத்தமாக கணிக்கவே முடியாது. ஒரு முறை அந்த சீடன் அந்த குருவை தன்னுடைய இடத்துக்கு அழைச்சாரு. ஆனால் அந்த குரு மேலே ரொம்ப பயம். ஏன்னா அவருடைய குரு ரொம்ப விசித்திரமானவர். இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையே அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக குருவை பேஸ்மெண்ட்ல தங்க சொன்னாரு. ஏன்னா அவருடைய குரு ரொம்ப அபூர்வமானவர். நடுராத்திரியில எழுந்து பாட ஆரம்பிச்சிருவாரு, ஆட ஆரம்பிச்சிருவாரு, கத்த ஆரம்பிச்சிருவாரு.
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரியான குரு இவர் பைத்தியமா அல்லது வேற ஏதாவதா? எனவே அந்த சீடரு அந்த குருவை பேஸ்மெண்ட்ல முழு நாள் இரவும் பேஸ்மெண்ட்ல தங்க வச்சாரு. திடீர்னு நடுராத்திரியில நிறைய சப்தம் கேட்டுச்சு. யாரோ பாடுறாங்க, யாரோ கொண்டாடுறாங்க, யாரோ ஆடுறாங்க. அவர் நினைச்சாரு இது நம்மளுடைய குரு தான். ஆனா சத்தத்தை பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து வரல, சத்தம் மேல ரூஃப்ல இருந்து வருது. எனவே அவர் ரூஃப்க்கு போனாரு. பார்த்தா அந்த மொட்டை மாடியில அவர் டான்ஸ் ஆடுறாரு, பாடுறாரு, கொண்டாடிட்டு இருக்காரு. ஆச்சரியத்தோட வியந்து போய் கேக்குறாரு அந்த சீடன், குருவே நீங்க பேஸ்மெண்ட்ல தானே இருந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த குரு சொன்னாரு, நான் மேலே விழுந்துட்டேன்னு, நான் மேலே விழுந்துட்டேன். கதை இதோட முடியுது. ஃபாலிங் அப்வர்ட்ஸ், மேலே விழுகிறது அப்படின்னா அருளுக்குள்ள விழுகிறது. ஃபாலிங் அப்வர்ட்ஸ், மேல் நோக்கி விழுகிறது. இது விஞ்ஞானத்துக்கே எதிராக இருக்குது. விஞ்ஞானம் ஈர்ப்பு விசையை நம்புது, மேலும் சக்தியின் விதி. ஆன்மீகம் அருளின் விதியை நம்புது. எனவே எந்த தருணத்துல நீங்க நான்ன்றதை நீக்கிட்டீங்களோ அப்போ நீங்க கீழே விழ மாட்டீங்க, மேலே விழுந்துருவீங்க. அப்படின்னா நீங்க மேலே போயிருவீங்க, முன்னேறி போயிருவீங்க. இந்த ஏற்றம், இந்த உயர்ந்த விழிப்புணர்வு தான் ஆன்மீக வாழ்க்கை. இதில் அந்த ப்ராசஸ் மட்டும் தூய்மையான ப்ராசஸாக இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சி நான் இதை செய்கிறேன் அப்படி சொல்லலை, அங்கே நான்றதே அந்த கவிதையில் எங்கேயுமே இல்லை. பிரதர் திருப்பியும் அந்த கவிதையை படிக்கிறாரு. The cataract strong that plunges along, striking and raging as if some war is waging, rising and leaping and sinking and creeping and swelling and sweeping and showering and sprinkling, walking and jerking and gurgling and struggling and heaving and cleaving and moaning and groaning. வாழ்க்கை இந்த நீர்வீழ்ச்சி போல ஆயிடுது. வாழ்க்கைன்றது பாயக்கூடிய நதி போல ஆயிடுது, ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோ. நான்ன்றது அந்த பிடியை இழந்துடுச்சு, அதாவது அந்த பிடின்றது நீங்கி போயிடுச்சு. எனவே இன்றைய ப்ராக்டிஸில் என்ன ப்ராக்டிஸ்? அவேர்னஸ் வித்தவுட் த நோயர், நான் என்பதே இல்லாத விழிப்புணர்வு. முதல் ப்ராக்டிஸ், நான் என்ற வாக்கியங்களை விட்டுடணும். நான் இதை செய்கிறேன், நான் உட்கார்றேன், நான் எழுதுறேன், நான் இது, நான் அது, இந்த நான்றது காணாமல் போயிடட்டும். ரெண்டாவது ப்ராக்டிஸ், இது நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லுங்க. தியானத்தில் இது நடந்தது, அனுபவம் ஏற்பட்டது, இப்படி சொல்லுங்க. இது நல்ல வாக்கியம். அமிர்த வேலை தியானத்தில் பாபாவினுடைய டச்சிங் ஏற்பட்டதுன்னு சொல்லுங்க. எனக்கு டச்சிங் கிடைச்சது, இந்த எனக்குன்றதை விட்டுடுங்க. அப்புறம் மூணாவது ப்ராக்டிஸ், வெறுமனே அந்த உணர்வை பாருங்க, அந்த சென்சேஷனை மட்டும் பாருங்க. இது அங்கே இருக்குது, அப்புறம் இது போயிடுச்சு, இப்போ கோல்டாக இருக்குது, சீக்கிரமாக ஹாட் ஆகிடும். ஒவ்வொரு உணர்வும் தற்காலிகமானது, அனித்தியம். அது வரும், அது போயிடும், அது வரும், அது போயிடும். வலி இருக்குது, அந்த வலி போயிடும். அரிப்பு இருக்குது, அந்த அரிப்பு போயிடும். நான் பார்வையாளர், நான் கேட்கக்கூடியவன், நான் கவனிக்கக்கூடியவன், நான் வெறுமனே அனுபவிக்கக்கூடியவன். எந்த ஒரு சிக்னேச்சரும், எந்த ஒரு கையெழுத்தும், எந்த ஒரு அடையாளமும் இல்லாத வெறுமனே அனுபவிக்கக்கூடியவன். ஓம் சாந்தி. அறிந்ததெல்லாம் மெதுவாயோ எட்டும், அறியாததே ஒளியாததே ஒளியாய் வரட்டும். சேர்த்த மனம் காலியாகும் போது உண்மை என்னுள் தானே பேசட்டும்.
இறக்கு தெரியாது என்ற ஒப்புதலும் பயம் கரைந்து தைரியம் பிறக்கிறது. அறிந்ததாக நடித்த மனம் விலக குதிய பார்வை வாசல் திறக்கிறது. மற்றவர் கொடுத்த உண்மை எல்லாம் என் தோளில் இருந்த சுமை போல விடும் போதுதான் தெரிகிறது இன்னுண்மை என்னுள் ஒளியாக. முடிவுகளில்லா கண்களில் உலகம் முதல் முறை போல தீர்ப்பின்றி பார்த்த நொடியில் வாழ்க்கை தியானம் ஆகிறது. பழக்கப்பட்ட பாதைகள் விலக நிபந்தனை கற்கரையும் போது மனம் தன் சங்கிலியை இழந்து விடுதலை சுவாசிக்கிறது. அறிந்ததெல்லாம் மெதுவாய் ஓயட்டும். அறியாததே ஒளியாய் வரட்டும். சேத்த மனம் காலியாகும் போது உண்மை என்னுள்தானே பேசட்டும். அறிவு சொன்ன கதைகள் ஓய்ந்த பின் குழந்தை மனம் சிரிக்கிறது. தூய்மையில் எந்த கேள்வியும் இல்லை, இருப்பதே முழுமையாகிறது. மனம் பேச ஆரம்பிக்கும் போது சொற்கள் தேவையில்லை. அமைதியே குருவாய் மாறி உள்ளத்தை வழி நடத்துகிறது. நம்பிக்கை கூட ஒரு சிறை என்று புரிந்த அந்த நொடியில் பிடிப்புகள் சிதறி விழ சுதந்திரம் பிறக்கிறது. நல்லது கெட்டது என்ற தேர்வின்றி சாட்சியாக நிற்கும் போது வாழ்க்கை ஓட்டமல்ல, அது ஓரழகான நடனம். அறிந்ததெல்லாம் மெதுவாயோ எட்டும். அறியாதது ஒளியாவதே ஒளியாய் வரட்டும். நான் இல்லாத அந்த அமைதியில் உண்மை என்னில் தானே பேசட்டும். நான் அறிவே என்ற சத்தம் மௌனத்தில் கரையும் போது அகங்காரம் சோர்ந்து விட விழ விழிப்பு எழுகிறது. உண்மை ஒரு வார்த்தை அல்ல, அது புத்தகம் அல்ல. இப்பொழுது நாம் உணரும் இந்த உயர்த்தான் உண்மை. எண்ணங்களுக்கு இடையில் ஒரு ஒளி துடிக்கிறது. சிந்தனைக்கு அப்பால் இருக்கும் புத்தி வழிகாட்டுகிறது. வெறுமை காலி அல்ல, அது அறியும் அமைதி. எருமும் இல்லாத இடத்தில் எல்லாமே இருக்கிறது. அறிந்ததெல்லாம் மெதுவாய் ஓயட்டும். அறியாததே ஒளியாய் வரட்டும். சேத்து மரம் துவியும் தவியும் உண்மை என்னுள்ளானே பேசட்டும். அறிபவன் கரைந்த பின் விழிப்பே மிஞ்சுகிறது. நான் இல்லாது அந்த ஒளியில் இருப்பே பாடுகிறது. சேமித்த நினைவுகள் சாகும் போது
மனம் மரணமடைந்தால் உண்மை உயிர் பெறுகிறது. எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இன்றி இருப்பதை அப்படியே காண இந்த நொடி போதுமானது. அமைதியே சாட்சி, எந்த முயற்சியும் இல்லாத இடத்தில் உண்மை தானாய் நிகழ்கிறது. நிம்மலத்தில் அப்பாவித்தனத்தில் விடுதலை பாடுகிறது. அறிந்ததெல்லாம் மெதுவாயோ எட்டும், அறியாததே ஒளியாததே ஒளியாய் வரட்டும்.